என்னோடய ஸ்டைலில் மோர் கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் தட்டி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிறப்பே மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கோங்க. நான் வந்து ஒரு 10 பூசணி பத்தை எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி நீல வாக்கில் சீவி அதை வந்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நல்லா வெந்திருக்கும். அந்த டைமில் வீட்டில் நான் உர ஊற்றி வச்ச தயிர் நான் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் உள்ளதை கரண்டியாலேயோ இல்லை விஸ்காலேயோ நல்லா இந்தமாதிரி பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு பூசணி நல்லா வெந்துடுச்சு. அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தயிரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த ஹீட்லேயே தயிரும் அந்த பூசணியும் நல்லா ஒன்றாயிடும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா சாப்பாடு போட்டு நல்லா அந்த குழம்ப ஊற்றி பூசணியை பிணைஞ்சி சாப்பிட்டா அப்படி இருக்கும். நான் எல்லாேருக்கும் உருண்டை சோறு பிடிச்சி கொடுக்கறதுக்காக சாப்பாடு நிறையா போட்டிருக்கேன். சுட சுட சாப்பிட்டிங்க பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாட்டா.